இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சபையில் சரியாக செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். For though ye have 10,000 instructors in Christ, yet have ye not many fathers. For in Christ Jesus I have begotten you through the gospel. 1 Corinthians chapter 4 verse 15. என கண்மானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சபைகளிலே உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் 10,000 பேர், அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் உங்களை தகப்பனாய் நடத்துவதற்கு ஜனங்கள் இல்லை. நான் உங்களை சுவிசேஷத்தின் மூலமாக பிள்ளைகளாக, அதாவது நான் தகப்பனாக செயல்படுகிறேன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சபையில் சரியாக செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படியானால் நம்ம பிள்ளைங்களுக்கும் நமது தகப்பன்மார், அதாவது ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்பே இருக்கும். இந்த கேப் எல்லா விதத்திலும் எல்லா இடத்துலையும் டிஃபரன்ஸை நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது உலகத்துல இப்படி இருக்குன்னு பார்த்தா சபைக்குள்ளும் இந்த கேப் இருக்கத்தான் செய்யும். எல்லா சபைகளிலும் மூப்பர்கள் ஒரு பக்கம் இருந்தா யூத் இன்னொரு பக்கம் இருப்பாங்க. யூத்துக்கு எப்பவுமே பெரியவங்க சொல்ற நிறைய காரியம் ஒத்து போவாது. அதே நேரத்துல அவங்க கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பெரியவங்க சின்ன பசங்க, அதாவது யூத்ல செய்யற எந்த காரியத்தையும் கரெக்ட்னு சொல்லவே மாட்டாங்க. சென்னையில ஒரு சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி மாதிரியான ஒரு பையன், அவன் அந்த சர்ச்சோட கிட்டாரிஸ்ட், ஒன் ஆஃப் த கிட்டாரிஸ்ட். இவன் ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றான். அவன் சின்ன வயசுல இருந்து அந்த ஏரியா பசங்களோட ஃபுல்லா சுத்துறவன் தான். பாக்கு போடுவான், தண்ணி அடிப்பான், இந்த மாதிரி அநேக ஹேபிட்ஸ் அவனுக்கு இருந்தது. ஆனால் தேவனுக்கு எப்போ அவன் உண்மையா தன்னை ஒப்பு கொடுத்தானோ, தேவன் எப்போ அவனை தொட்டாரோ, வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிச்சதோ, எல்லா ஹேபிட்ல இருந்தும் அவன் வெளியில வந்துட்டான். ரியலி ஹேப்பன்ட். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவன் சேர்ந்த பசங்க இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க தான். ஆனா அவன் அவங்களோட நின்று பேசுறது, இதனால அவங்க சர்ச்சில் இருக்க மூப்பர்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நிறைய காரியத்துல இவன் இப்படி இருக்கான் இப்படி இருக்கான் அப்படின்னு குறை சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல அவன் சர்ச் பக்கமே போறத நிப்பாட்டிட்டான். நான் நிறைய காரியங்கள் அவன்கிட்ட பேசி, அதாவது கிறிஸ்துவ தான் பார்க்கணும், தேவனுக்காக தான் நம்ம சபைக்கு போறோம், அப்படி இப்படின்னு நிறைய காரியங்கள் பேசி சபைக்கு இப்ப போறான். ஆனா எந்த ஊழியத்திலையும் அவன் ஈடுபடுறது கிடையாது. இன்னைக்கு அநேக மோசேக்கள், யோசுவாக்களை இப்படித்தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் சாரி, என்னோட சவுண்ட் கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம், பட் நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். இன்னைக்கு அநேகரால குறை சொல்ல முடியும் சபையில இருக்க சின்ன பசங்களை, அதாவது யூத் குரூப்பை. ஆனால் அவங்கள நடத்த முடியுமான்னு கேட்டா முடியல. இங்க அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்க சபையில உங்களிடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, ஆலோசனை கொடுக்கறதுக்கு, உபதேசம் பண்றதுக்கு, கர்த்தருடைய காரியங்களை சொல்றதுக்கு நிறைய பேர், ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தகப்பனாக உங்களிடத்துல செயல்பட ஆள் இல்லை. ஆனால் நானும் ஒரு தகப்பனை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம நினைக்கலாம், வெதர் நான் ஒரு சபையில இருக்கேன், நான் சொல்றேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் எப்படி ஒரு ஃபாதர் மாதிரி செயல்பட முடியும்? இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு தகப்பனா இருந்தாலும் நான் கண்டிக்கத்தானே செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னா, என் பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒரு காரியத்தை சொல்றதை விடையும் என் பையனுக்கு வேற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரே காரியம்தான், ஆனால் அவனுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ட் மட்டும்தான் பண்ணுவேன். இவனுக்கோ இவன் செயல்படுறதுக்கு, இவன் அந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இன்னொரு விஷயம்,
அவனுக்கு ஒரு ரோல் மாடலா அந்த காரியத்தை நான் செஞ்சு காமிப்பேன். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலை அட்வைஸ் பண்றது. இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்கோம். மாறாக எத்தனை பேர் ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பிக்கிறோம். அதாவது இன்னைக்கு தடிக்கு விழுகிற இடங்கள், நாம் தவறி போகிற காரியங்கள் அநேகம். அதுல எத்தனை பேர் யூத்து கிட்ட உட்காந்து பேசுறோம், அந்த பசங்க கிட்ட உட்காந்து இது இல்லடா, இப்படி காரியம்டா, நீ பண்றது தப்பு, எத்தனை பேர் சொல்றோம். மாறாக அவங்கள பத்தி நம்ம பாக்குறவங்க கிட்ட எல்லாம் குறை பேசுறோமா? நம்ம தகப்பனுடைய அந்த ஸ்தானத்தை எடுத்து சபையில் செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவேளை கிறிஸ்து நம்ம கிட்ட இதை போல் நடந்து கொண்டால் நம்ம ஆலயத்தில் ஒரு மூப்பராக செயல்பட முடியுமா? முடியவே முடியாது. ஈவன் ஆலயத்து வாசலை தொட முடியுமான்றதே பலருக்கு இன்னைக்கு கொஸ்டின் மார்க் தான். அப்படியானால் ஏன் கண்ணில் இவ்வளோ பெரிய தப்பை உத்தரத்தை நான் வச்சுட்டு அடுத்தவங்க கண்ணில் உள்ள துரும்பை பார்க்கலாமா? அதுக்காக யூத் செய்யறது எல்லாம் சரி நான் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. மாறாக அவங்கள எப்படி கைட் பண்றோம்? நான் செய்கிற எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கிறனா, அல்லது வெறும் இன்ஸ்ட்ரக்டரா மாத்திரம் இருக்கிறனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, எப்படி இங்க சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் தகப்பனானேன். நம்ம எத்தனை பேர் இந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம்? நாம் எப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக என் பிள்ளைகளை போல இவர்களை நான் அவங்க கூட இருந்து வழி நடத்துவேன் அப்படின்னு அவர்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, நம் சபையில் அநேக யோசுவாக்களை எழுப்புகிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை எங்கள் சபையை சார்ந்தவர்களா இருக்கலாம், நாங்க பழகுகிற இடத்துல உள்ளவங்களா இருக்கலாம் தகப்பனே. ஆனாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, நாங்க அவங்கள முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை அவங்க சில ராங் ஹேபிட்ஸோட இருக்கலாம், ஆனாலும் தகப்பனே அவ எல்லாவற்றையும் ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் அவங்கள நடத்த நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.